கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டங்கள் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. மீண்டும் பாஜக குமரி மாவட்டத்தில் வெற்றி பெற்றால் கிடப்பில் போடப்பட்ட வளர்ச்சித் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மிகவும் விறுவிறுப்பு அடைந்துள்ளது. அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை நோக்கி வந்து செல்கின்றனர். தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளது. இங்கு 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் களமிறங்கியுள்ளார். வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று ஈத்தாமொழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களிடம் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியில் உள்ள மக்கள் உண்மையான தாமரை பூக்களுடன் வந்து வரவேற்பு கொடுத்தது அனைவருடைய பாராட்டையும் பெற்றது. அப்போது அவர்கள் மத்தியில் பொன் ராதாகிருஷ்ணன் பேசும்போது, கடந்த 5 ஆண்டுகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சித் திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. மீண்டும் குமரி மாவட்டத்தில் பாஜக வெற்றி பெற்றால் கிடப்பில் போடப்பட்டுள்ள அனைத்து வளர்ச்சித் திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார்.